அன்பானவர்களே, வைக்கம் போராட்டத்தை பத்தி விளக்கமா இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். இந்தியாவில் நடந்த பெரிய சமூக நீதி போராட்டங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். தீண்டாமைக்கு எதிராக பெரியாரும் மற்ற தேச தலைவர்களும் பங்கேற்று நடத்திய ஒரு சுயமரியாதை போராட்டம் தான் இது. நிறைய பேர் வைக்கம் போராட்டம் அப்படின்னா கோயில் நுழைவு போராட்டம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல காந்தி கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது கோயில் தெருக்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் நடமாடுவதற்கு எதிரான தடையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட நடத்தப்பட்ட மனித உரிமை போராட்டம். வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆண்டை கடந்தாலும் அதை குறித்து அதிகமான சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. வைக்கம் போராட்ட வழி நடத்தியவர்கள் முதல் வைக்கம் போராட்ட நிறுத்த பார்த்தவர்கள் வரை வைக்கம் போராட்டத்துல காந்தியுடைய பங்கு என்ன, பெரியாருடைய பங்களிப்பு என்ன, வைக்கம் வீரர் அப்படின்னு ஏன் பெரியார் அழைக்கப்பட்டார் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல விளக்கமா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1924 வருஷம் ஏப்ரல் மாசம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா பெரியார் இருந்தாரு. அந்த நேரத்துல திருவிதாங்கூர்ல இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. திருவிதாங்கூர்ல பெரிய போராட்டம் ஒன்று தொடங்கி இருக்கோம். அதை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதால நீங்க எங்களுக்கு உதவணும். நாங்க அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு சிறையில இருக்கோம். அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தக்கூடியதற்காக யாரும் இங்க இல்ல, அதனால நீங்க இங்க வரணும் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்துச்சு. அதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தா ஜார்ஜ் ஜோசப், KP கேசவ மேனன் உள்ளிட்ட கேரள காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள். கேரள காங்கிரஸ் தலைவர்கள் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெரியார் கிட்ட உதவி கேட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க. சிறையில் இருந்து எழுதப்பட்ட அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்ட போராட்டம் தான் வைக்கம் போராட்டம். வைக்கம் போராட்டம் அப்படின்னா என்னன்னா, கேரளத்துல கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கம் அப்படிங்கிற ஊர்ல சிவன் கோயிலை சுற்றியுள்ள தெருக்கள்ல அவர்ணஸ்தர்கள், ஐத்தக்காரர்கள், ஈழவர்கள், தீயர்கள், புலையர்கள் உள்ளிட்டோர், அதாவது ஜாதி பேர் உள்ளிட்டோர் நடமாடக்கூடாது அப்படின்னு திருவாங்கூர் சமஸ்தான அரசு ஒரு சட்டத்தை போட்டிருந்துச்சு. குடிமக்கள் ஒவ்வொருவரும் அந்த சட்டத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னும், தாழ்த்தப்பட்ட மக்கள் தவறையும் கூட அந்த தெருக்களுக்குள்ள நுழைந்து விடக்கூடாது அப்படின்னும், அப்படி அவர்கள் தப்பித்தவரை நுழைஞ்சிட்டா அதை மற்றவர்கள் அனுமதித்து விடவும் கூடாது அப்படிங்கிற நிலையும் இருந்துச்சு. அப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தெருக்கள்ல நடமாடினாங்கன்னா கோயில் தீட்டுப்பட்டு விடும், கோயிலோட புனிதம் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மக்களுக்கு தடை போட்டிருந்தாங்க. தொட்டா தீட்டு அப்படிங்கறதையும் தாண்டி நடமாடினாலே தீட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் வைக்கத்துல தீண்டாமை தலைவிரிச்சு ஆடிச்சு. இத்தனைக்கும் அந்த தெருக்கள்ல தான் அரசு அலுவலகங்கள் முதல் நீதிமன்றம் வரை இருந்துச்சு. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அந்த சட்டம் மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு காங்கிரஸ்ல உள்ள சில தலைவர்கள் போராடினாங்க. ஆனா அந்த போராட்டங்களை திருவாங்கூர் சமஸ்தான அரசு முடக்குச்சு. அதனால வைக்கத்துல சத்தியாகிரக போராட்டம் நடத்த அனுமதி கோரி காங்கிரஸ் தலைவர்களான ஜார்ஜ் ஜோசப், கேசவ மேனன், TK மாதவன் உள்ளிட்டோர் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அஹிம்சை முறையில போராட்டத்தை நடத்தி கொள்ள அனுமதி அளிச்சாரு காந்தி. ஒருபோதும் வன்முறையை கையில் எடுக்க கூடாது, காவல்துறைக்கு போதுமான ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு அறிவுறுத்தினாரு. அதனை தொடர்ந்து 1924 வருஷம் மார்ச் 30 அன்னைக்கு ஜார்ஜ் ஜோசப், கேசவ மேனன், TK மாதவன், AK பிள்ளை, வேலாயுத மேனன், நீலகண்டன் நம்பூதிரி, கேளப்பன் நாயர், மஸ்ஜித் ஷெரீப், கிருஷ்ணசாமி ஐயர், கோவிந்தன், செபாஸ்டியன் இவங்க எல்லாமே சேர்ந்து வைக்கத்துல போராட்டத்தை தொடங்கினாங்க.